HP பிரிண்டர் பற்றி தான் நம்ம இன்றைக்கி என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அது பேப்பர் வந்து பிக்கப் ஆகலை. எதனால் பிக்கப் ஆகலை அப்படின்றத காரணத்தை நம்ம இந்த கண்டுபிடிச்சி அதுக்கான சொல்யூஷனை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சாய் பிவி டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அப்டேட்டிங்காக கிடைக்கும். நிறைய வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் மறுபடியும் உங்களுக்கு அதை சொல்கிறேன். வாங்க இப்போ நம்ம பிரிண்டருக்கான சொல்யூஷனை நம்ம பார்த்துடலாம். HP பிரிண்டர், அதாவது இந்த HP பிரிண்டர் பார்த்திங்கன்னா 1136 இந்த ஒரு மாடலுக்கு தான் இந்த ப்ராப்ளம் செட் ஆகுமான்றதில் நான் இந்த டைப்பில் வர மாடல் 126A 126 NW இந்த மாதிரி 128F நிறைய இந்த சீரீஸில் வரும். இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் பண்ணுற இந்த ஒரு சொல்யூஷன்ஸ் எல்லா மாடலுக்கும் பொருந்தும். மற்ற மாடலுக்கும் HPன்றதில் மற்ற மாடல்லையும் இதே ப்ராப்ளம் தான். HPயில் எல்லா மாடலுக்குமே நான் சொல்கிற ப்ராப்ளம். இப்போது எதனால் அது ஆயிருக்கு, எதனால் பிக்கப் ஆகலை அப்படின்றத நான் இந்த சொல்யூஷனில் காட்டுறேன். இந்த மாடலில் இந்த பிரிண்டர் நான் சொல்யூஷன் பார்த்து நீங்கள் எல்லா மாடலுக்குமே இதே சூட்டபிள் சொல்யூஷன்ஸ் தான். பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் E1 எரர், E2 வந்து கேட்ரேஜ், E1 எரர் வந்து பேப்பர் வந்து லோட் எரர்ன்றா E1 எரர் வரும். அதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ரெண்டாவது வந்து E2 எரர்னால் கேட்ரேஜ் எரர், கேட்ரேஜ் ப்ராப்ளமாக இருக்குது, இப்போ கேட்ரேஜ் போர்டு சென்சர் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னும் போதும் இந்த E2 எரர் வரும். மற்றபடி இப்போது E1 எரரு லோட் பேப்பர் எரர் வருது இல்லைங்களா, லோட் பேப்பர் எரர், பேப்பர் வந்து பிக்கப் ஆகலை அப்படின்றதுனால இந்த எரரை வந்து நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். பேப்பரை எப்படி மூவ் பண்ணாலும் உள்ளே இருக்கல, ஒரு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு பேப்பரை மூவ் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்துட்டோம். நம்ம நெக்ஸ்டான இதற்கான சொல்யூஷன்ஸ், இதில் இன்னொரு ப்ராப்ளமும் இருக்குது. பேப்பர் வந்து ப்ரிண்ட் அவுட் லைட்டாக வருது, அதுக்கான சொல்யூஷன்ஸும் பார்க்கலாம். மொத்தம் இதில் வந்து நம்ம பேப்பர் பிக்கப் எரரும், ரெண்டாவது வந்து பேப்பர் பிரிண்டிங் வந்து லைட்டாக வருது. இது ரெண்டு சொல்யூஷன்ஸும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஆனால் நம்மளுக்கு மெயினான காரணம் பேப்பர் வந்து பிக்கப் ஆகலைன்றத ப்ராப்ளம் தான். அதே மெயினாக நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் காமிக்கிற வீடியோவை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நடுவில் நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது வந்து நான் இப்போ எந்த டைமில் உங்களுக்கு அந்த சொல்யூஷன்ஸ் வந்து ரெக்டிஃபை பண்ணுறேன்றதை நீங்கள் டீப்பாக பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கேட்ரேஜ் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது பிக்கப் ரோலர். நம்மள வந்து பேப்பர் பிக்கப் ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் பிக்கப் ரோலர் நல்லா இருக்கா அப்படின்றது. பிக்கப் ரோலரை வந்து நம்ம இப்போது ரிமூவ் பண்ணி ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துடலாம் பிக்கப் ரோலர் ப்ராப்ளமாக இருக்கான்னு. ஏன்னா வெளியில் எடுக்கும்போது தான் தெரியும் ரப்பர் எங்கேயாவது டேமேஜ் ஆகிருக்கா அப்படின்றத பிக்கப் ஆகும்போது. சொல்யூஷன்ஸ் பார்த்துட்டோம். பிக்கப் ரோலர் ப்ராப்ளமாக இருக்குது. புது பிக்கப் ரோலரை நம்ம சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு ஒரே பிரிண்ட் அவுட் செக் பண்ணி அனுப்பிச்சிடுறேன். அப்போ தான் இந்த ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கான்றதை நம்ம கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்க முடியும். புது ரப்பர், இந்த பிக்கப் ரப்பர் வந்து புதுசு, இந்த பழசுக்கும் இதுன்னு பார்க்கும்போது ஓகே. புது ரப்பர் நம்ம மாட்டினோன்னா அந்த ப்ராப்ளம் ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு மற்ற சொல்யூஷன்ஸை நம்ம பார்க்க தேவையில்ல, இந்த சொல்யூஷனே போதும். பிக்கப் ரப்பர் எப்படி எடுத்திங்களோ அதே மாதிரி தாங்க ஃபிட் பண்ணோம். அப்போ தான் லாக் கரெக்டாக ஆகும். ஈஸி தான். பிக்கப் ரோலர் எடுத்துகிட்டு திருப்பி லாக் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். E2 எரர் இருந்தாலும் நம்ம கேட்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த E2 எரர் போயிடும். பார்த்திங்கன்னா அந்த E2 எரர் போயிடுச்சு. இப்போ பிரிண்டர் லோட் ஆகிட்டுருக்கு. பேப்பர் இன்சர்ட் பண்ணிட்டோம். நம்ம ஒரு டெஸ்ட் பேஜ் கொடுத்து செக் பண்ணி பார்த்துடலாம். ப்ராப்ளம் வந்து 1 by 1 தான் நம்ம பார்க்கணும். அப்போ தான் நானும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம்னு சொல்லிட்டு உங்களுக்கு கன்ஃபியூஷன் பண்ணோன்னா ரெண்டே ப்ராப்ளம் தான் இதில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராப்ளம் வந்து பேப்பர் பிக்கப் ப்ராப்ளம் வந்து நம்ம பார்த்தாச்சு. ரெண்டாவது வந்து லைட்டாக வருது பிரிண்ட், அதுக்கான சொல்யூஷன்ஸ் இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறோம். அதனால்
இந்த விஷயத்தை நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன். ஆனால் நம்ம எதுக்காகனா ஒரு பிரிண்டர் சொல்யூஷன்ஸில் 2 ப்ராப்ளம் வருது. அந்த ப்ராப்ளத்தையும் நம்ம இப்படியே உங்களுக்கு அமிச்சது நடுவில் நான் என்னென்ன எரர் வருது அந்த எரரையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் இருக்கேன். எதுக்காகனா இந்த விஷயங்களை வந்து நீங்கள் டீப்பாக பார்க்கணும் செய்யணுன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போது நான் லைட்டாக வர்றதுக்காக என்ன பண்ணிகிட்ருக்கேன், துணியை வச்சு க்ளீன் பண்ணிட்டுருக்கேன். எங்கே பண்ணிகிட்ருக்கேன், பிரிண்டர் ஸ்கேனர் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா. நீங்களும் ஒரு சாஃப்ட் கிளாத் எடுத்து பிரிண்டரு ஸ்கேனரை உங்களுக்கு அதுலேருந்து தான் உங்களுக்கு சென்சார் லேசர் பட்டு உங்களுக்கு பிரிண்ட் அவுட் வரும். அந்த இடம் உங்களுக்கு டஸ்ட் எதனா இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த லைட்டாக வரும். அதை தான் நான் இப்போ உங்களுக்கு கிளியர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த சொல்யூஷன்ஸ் இந்த ஒரு மெத்தடு. இதில் பார்த்திங்கன்னா பேப்பர் வந்து லைட்டாக வர்றதுக்கான 3 சொல்யூஷன்ஸ் இருக்குது. நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் நம்ம ஸ்கேனரை நம்ம பக்காவாக க்ளீன் பண்ணுறது தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்யூஷன்ஸ். ஸ்கேனர் விட்டு க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம இப்போது கேரட்ரிட்ஜ் இன்சேர்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு டெஸ்ட் பேஜ் பிரிண்ட் எடுத்தோம்னா நம்மளுக்கு அதில் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஓரளவுக்கு கிளியராக இருக்குது அப்படின்றத நம்ம பிரிண்ட் அவுட் பார்த்துடலாம். நம்ம E1 எரரும் பார்த்தாச்சு, E2 வந்து கேரட்ரிட்ஜில் என்னன்னு பார்த்தாச்சு, பிக்கப் ரோலர் எப்படி மாற்றுறதும் பார்த்தாச்சு. 3ஆவதாக நம்ம லைட்டாக வர பிரிண்ட்டை எப்படி டார்க்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்றதை நம்ம பார்த்துட்ருக்கோம். டார்க்னஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம செய்தது ஸ்கேனர் யூனிட்டை க்ளீன் பண்ணியிருக்கோம். அதில் நம்மளுக்கு ஓரளவுக்கு ரிசல்ட் பாசிட்டிவாக வந்திருக்கு. செகண்ட் ஒன் நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோன்னா டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கோம். டென்சிட்டி வந்து பிரிண்டரில் உங்களுக்கு ஒரு டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது அதில் நம்பர் 5 இன்க்ரீஸ் பண்ணிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்தோம்னா எவ்வளோ டார்க்னஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றது ஒரு மெத்தடு. இப்போ ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துடலாம். சென்டர் பட்டனை வந்து 1 டைம் ப்ரெஸ் பண்ணும்போது பேப்பர் கவுண்டிங் வரும். செகண்ட் டைம் ப்ரெஸ் பண்ணும்போது பிரிண்டர் லோட் ஆகிட்டுருக்கு. 5 நம்பர்ஸ் வந்துருக்கு பாருங்கள். சென்டரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்பர் 5 அது ஜூமிங்கு. நம்மளுக்கு வந்து பேப்பர் வந்து டென்சிட்டி தான் முக்கியம். அந்த டென்சிட்டியை நம்பர் 5 இருக்குது. இப்போ நம்ம ஒரு பிரிண்ட்டு கொடுத்து செக் பண்ணி பார்த்துடலாம். செட் பண்ணி ஆச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு சொல்யூஷன்ஸ் ரெண்டாவது சொல்யூஷன்ஸ் இதில் லைட்னஸில் வந்து நம்ம 3ஆவது சொல்யூஷன்ஸு ஏன்னா பிரிண்டரில் வந்து இது பிரிண்டர் அண்ட் செட்டிங்ஸில் போயிட்டு 600 dB இருக்கும். 1200 dB செட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா இன்க்ரீஸ் ஆகிடும். வீடியோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். வேறு எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சாவி டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மதுரை. தேங்க்யூ.